ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஒரு போல் போட்டிருந்தேன். இந்த பேக் டெஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ லைவாகவே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ரைட்டுங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரைட்டு, நீங்கள் இப்போ என் ட்விட்டர் அக்கௌண்ட் இது தான். 5 இயர்ஸில் அக்கௌண்ட் எடுக்கிறோம்னா என் கோடு யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு கிவ்அவேயும் ஒன்று போகுது 2x5K. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்புறம் லூசியில் 50% ஆஃபர் போகுது. ஸோ லிமிட்டட் ஆஃபர் தான், இவன் 50% கொடுக்க மாட்டான். லாஸ்ட்டாக வந்துட்டு மார்ச் மந்த்து கொடுத்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. ஸோ அக்கௌண்ட் எடுக்கிறதுனா எடுத்துருங்க. ஓகேங்களா? நல்ல ஆஃபர். ஓகேங்களா? ரைட்டு. சரி, நான் இப்போ தான் வந்துட்டு ChatGPT கேட்டு வச்சேன், இங்கே ரேண்டம் டேட் கொடு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, 2024 செப்டம்பர் 5 கொடுக்குது. ரைட்டா? ஸோ அது வந்து நம்ம இப்போ பேக் டெஸ்ட்டில் போயிடுவோம். ட்ரேட்ஸ் அல்லாவில் தான் நான் பண்ணுறேன். ட்ரேட்ஸ் அல்லாலையும் யாருன்னா வாங்கணும் அப்படின்னா என் கோடு யூஸ் பண்ணிங்க. ஆஃபர்ஸ் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? வேணும்னா எல்லா அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகேவா? இல்லைன்னா நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. ரைட்டுங்களா? சரி, ஓகே. ஓகே, பேக் டெஸ்ட் செஷன் கிரியேட் செஷன் கொடுத்துக்கிறேன். என்ன சொல்கிறது? ஓகே, வைடி வீடியோ. அடுத்து வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி எதுவும் கிடையாது. சிம்பிள்ஸ் வந்துட்டு என்கியூ, ES, ஓகே, YM. இந்த வீடியோ பெருசாக தான் போகும், கொஞ்சம் பார்த்துங்க. போர் அடிச்சுன்னா கட் பண்ணிடுங்க. RTYயில் மோஸ்ட் ஆஃப் ட்ரேட் போடுறதில்ல, இருந்தாலும் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ ஓகே, 2024 செப்டம்பர் மந்த்து 2ஆம் தேதி. ஓகே, இது வந்துட்டு ஓகே, இது வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இந்த மந்த் வரைக்கும் 50K எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஒரு அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கான உள்ளது. ஓகேவா? அவ்வளோதான். ஒரு 1:2 ஒரு 50K எடுத்து அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். சும்மா ஒரு சின்ன காரணம். தொண்டை லைட்டாக கரகரங்குது. நான் எப்போயுமே 2 ஸ்க்ரீன் தான் பார்ப்பேன், 4 ஸ்க்ரீன் தான் எனக்கு பிடிக்காது. ஓகே, நான் ப்ரீசெட்ஸ் எப்போயுமே வச்சுருப்பேன். ஓகே, அப்ளை ஆல். ஓகே, செட்டிங்ஸு அப்ளை ஆல். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு அதிலே நியூஸ் பார்த்துக்கலாம், இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு எனக்கு அது செட் ஆகாது. நான் அதனால் பக்கத்தில் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருப்பேன். இந்த கச்சா இது தான் எனக்கு பிடிக்காது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் செப்டம்பர் 2024, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகே, இருக்கிறது தொல்லை பிடிச்சால திங்கக்கிழமை அமோகம், பேங்க் லீவு. ரைட்டுங்களா? செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பத்தில் சூப்பராக இருக்குது. இது ஒன்று வந்துட்டு NFP வீக் வேறு. ரைட்டுங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து நான் லோயர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். 1 ஹவர். இது என்னென்னா வெள்ளிக்கிழமையோட முடிகிறது. ஓகே, செப்டம்பர் டு மண்டே அன்னைக்கு 12 AM. எனக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு வேணாம். இது வந்துட்டு திங்கக்கிழமை தான். நெக்ஸ்ட் டே 6 மணி ஓப்பன். இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 6 AM. ஓகேவா? ஈவினிங்கு. ரைட்டா? நியூ 4 ஹவர் கேண்டில் ஓப்பன். ஃபஸ்ட்டு வீக்லி கேண்டில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்கியூவில் வீக்லியில் வேணால் அதில் மந்த்லி போக முடியாது. ஸோ என்கியூ வீக்லியில் வந்துட்டு ஒரு மாதிரி பேரிஷ் ட்ரெண்டாக தான் போகுது. இங்கே நைட்ட இந்த லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஓகே, இங்கே CAST வச்சுருக்கான். இங்கே வீக்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மாதிரி சினாரியோ இருக்குது. பைக்கு சினாரியோ வச்சா நம்ம பை போகலாம், இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம பை பார்க்கக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல. ரைட்டு, இந்த இடத்துல வந்துட்டு ES. ஓகே, ப்ரீவியஸ் வீக்கு ஹையோட SMT. இங்கேருந்து இங்கே SMT. ஸோ இங்கேருந்து SMT. இந்த ப்ரீவியஸ் வீக்லேருந்து இங்கே நோ SMT. இந்த இடத்துல YM வந்துட்டு ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே ஓவராலாக இங்கேயே SMT இருக்கான். ஓகேங்களா?
ஓகே ரைட்டு. ஓரளவு பியரிஷ்க்கு எஸ்எம்டி இருக்குது. ஆனால் இங்கே இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். டெய்லி டைம் ஃப்ரேமில் மண்டே கேண்டில் அது டியூஸ்டே கேண்டில் ப்ரீவியஸ் டெய்லி ஹையை தூக்கிட்டு இவனும் ப்ரீவியஸ் டெய்லி ஹையை தூக்கிட்டான். ஓகே ஃபைன். இஎஸ்ஏ. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். இருக்கிறதுலே ஒன்றா நம்பர் போரான விஷயம் அதுனா பேக் டெஸ்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஆனால் நான் அந்த கர்மத்தை டெய்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து இங்கே. ஓகே. ஸோ இங்கேருந்து ஒட்டுமொத்த வீக்கையும் இது பண்ணுது. அடுத்து இங்கேருந்து ஓகே. ஏன்னா இங்கே இஎஸ் கூட இருக்கான். ரைட்டா? ஸோ அந்த இங்கே இஎஸ் கூட இங்கே எஸ்எம்டி. ஓகேவா? ஸோ வந்துட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆல்ரைட். அடுத்து வந்துட்டு 4R. ஓகே. 4R வந்துட்டு ஸ்விங் கேண்டில் வச்சுருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஓகே. 6 PM ஹையில் வச்சுருக்கான். இங்கே வந்துட்டு C2 வச்சுருக்கு. ஓகேங்களா? இங்கே C3 C4 கண்டினியூஷன் பார்க்கலாம் பார்க்குறதுனா. ஓகேவா? ஓகே. நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக 7 ஹவரும் பார்க்க ஆரம்பித்தேன். 7 ஹவரும் சூப்பராக இருக்குது. ஸோ வந்துட்டு அதுதான் 15 மினிட்டு. ஸோ 4 ஹவர். ஓகே ஃபைன். இங்கே என்ன எனக்கு புல்லிஷ் போகணும்னா நான் 10 மணிக்கு தான் பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு புல்லிஷ் 4 ஹவர் கேண்டில் வைக்கணும். வச்சா நான் இங்கேருந்து புல்லிஷ் பார்ப்பேன் 10 மணிக்கு. ஸோ இங்கே வந்து எனக்கு பியரிஷ்க்கு கண்டினியூஷன் வச்சா நான் பியரிஷ்க்கு இங்கே பார்ப்பேன். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் சினாரியோ எனக்கு என்கியூவை பொறுத்தவரை. இது வந்து என்கியூ வந்துட்டு ஓவர் இதாக விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரீமியம் போகணும். ஓகேவா? எனக்கு டிஓஎல் கீழே நீட்டாக இருக்குது. ஓகேவா? வேறு எந்த டிஓஎல் எனக்கு இல்லை. இங்கே நீட்டாக இருக்குது. இங்கே ஒய்எம் எதுக்கும் செக் பண்ணிப்போம். ஓகேவா? ஒய்எம்மும் சேம் அதே தான். ஒய்எம் தான் இங்கே சூப்பராக பேலன்ஸ் ஆகிருக்கான் ப்ரைஸ். இங்கே பாருங்கள் எஃப்இஜி இங்கே பேலன்ஸு. ஸோ செல்லுக்கு எதனா சினாரி வைக்கிறானான்னு பார்ப்போம். மணி இப்போ 6 தான் ஆகுது. ஒரு கன்சால்டேஷனை போட்டுட்டான். ஓகே. மணி இப்போ இங்கே எத்தனை டைமு? ஓகே ஓகே ஓகே. டைம் வந்துட்டு 7 தான் ஆகுது. ஸோ உடனே பார்த்துட்டு எனக்கு இந்த இடத்துல எஸ்எம்டி எல்லாம் தேவை. வெயிட் பண்ணுவோம். நல்ல சினாரியோ. ஓகே. 8:45க்கு இங்கே சிஸ்டர் வச்சுருக்கான். செவ்வாய்க்கிழமை எதுனா நியூஸ் இருக்கானான்னு பார்த்தா 10 மணிக்கு தான் பிஎம்ஐ நியூஸ் இருக்கான். ஸோ அதுக்கு இடையில எந்த நியூஸும் கிடையாது. இவனும் இங்கே பாருங்கள். இதுக்கு ஐயோ ரைட்டு என்னாச்சுன்னு தெரில. ஓகே. இவன் ஒய்எம் கூட இங்கே எஸ்எம்டியை பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் இது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா 4 ஹவர் பேலன்ஸ் ஆகிருக்கு. ஓகே. 1 ஹவரில் வந்துட்டு ப்ரீவியஸ் 1 ஹவருக்கு 3 1 ஹவர் கேண்டிலையும் தூக்கிட்டான். இவன் தூக்கலை. ஓகேங்களா? ஸோ வந்து 15 மினிட். ஸோ 15 மினிட்டில் இங்கே வச்சோன்னே நான் இங்கே தாராளமாக இங்கே என்ட்ரி போகலாம். ஓகேவா? இங்கே நியூ 9 AM கேண்டில் இந்த இடத்துல என்ட்ரி. எஸ்எல் வந்துட்டு வேணும்னா கொஞ்சம் தள்ளி இங்கே இங்கே தான் சேஃபஸ்ட்டு எஸ்எல். இல்லை கொஞ்சம் எதுனா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்எல் 1:2 டிபி. ஓகேவா? ஸோ அப்படியே நான் இங்கே என்ட்ரி போடுறேன். நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இதில் தான் பார்க்குறேன். நம்மளுக்கு கரெக்டாக கான்செப்ட் இங்கே வருதா அப்படின்ட்டு. லைவ் அக்கௌண்ட்டு எவால்ஸில் தான் அப்படி தான் போகக்கூடாது. அதில் பார்த்து தான் போகணும் நம்ம. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ளே பண்ணுவோம் டிபி. ஓகேங்களா? ஸோ அதான் மார்க்கெட் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே என்ன சொல்கிறது, இங்கே கொஞ்சம் நேரம் வந்துட்டு கன்சால்டேஷன் ஆகிட்டு போவான் வைப்பான் ப்ளா அந்த கதை தான் இல்லை. போகணும்னா உடனே ப்ரைஸு போகணும். இல்லையா அந்த என்ட்ரியை வந்துட்டு இப்படி கன்சால்டேஷன் ஆனால் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ ஏதோ ஒன்று அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ரைட்டா? ஸோ நான் இப்போ என் வேல்யூவேஷனுக்கு $500 தான் ரிஸ்க் வைப்பேன். ஸோ இது $1000 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ +1Kல அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் 2K ஏதோ ஒன்று பார்த்துங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு எம்என்கியூவுக்கு போகணும். அதுதான் எனக்கு தலைவலி பிடிச்ச வேலை. அதுதான் எனக்கு பண்ண முடியல. அதனால தான். ஸோ இப்போ Day 1 ஓவர். ஓகேவா? இப்போ Day 2. ஓகே. நெக்ஸ்ட் டே கேண்டில் ஓப்பனுக்கு நான் போய்க்கிறேன். ஓகே. இந்த டிஓஎல் சூப்பராக எடுத்துகிட்டு நம்ம பார்த்தது தான் ஜம்முன்னு போயிட்டான். ஓகேவா? இப்போது செவ்வாய்க்கிழமை கேண்டில் பியரிஷாக வந்துருச்சு. ஸோ இன்றைக்கும் நான் பியரிஷ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஓகே 4 ஹவர் கேண்டில் 4 ஹவர் இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். மேபி இந்த எஃப்இஜிக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து கீழே வரலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஓகே. ஒய்எம்மில் எப்படி இருக்கான், இஎஸில் என்ன பண்ணுறான்? இஎஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கான். ஸோ பியரிஸுக்கு வச்சா நம்ம பார்ப்போம், இல்லைன்னா நம்ம கிடையாது. ஓகேவா? ஓகே ஃபைன். ஓகே. பியரிஸ்க்கு அடுத்த லிக்விடிட்டி நம்ம எங்கேன்னு மார்க் பண்ணலைல்ல. ஓகே, அடுத்த லிக்விடிட்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல தான். ஓகேவா? இந்த பாருங்கள், சப்போஸ் வீக்லி கேண்டில் சப்போர்ட் ஆகிருக்குன்னா இந்த கேண்டில் லோவே தூக்கக்கூடாது. அதுக்கு தான் பிளைண்டாக எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் நிறையா பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த இடத்துல சிஆர்டின்னு சொல்லுவீங்க. சிஆர்டியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பயாஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணணும். இல்லைன்னா அது வந்து இப்படி தான் நான் எஸ்எல்லாக போய் தொலையும். அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. ரைட்டா? ரைட்டு. ஸோ அடுத்த ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு டிஓஎல் எனக்கு வேணும். கொஞ்சம் இங்கே கொச்சன்னு இருக்கான். ஸோ இவன் அடுத்த டிஓஎல், அடுத்து இங்கே நைட்டு, அடுத்து கீழே. ரைட்டு, பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஓகே டெய்லி 4 hour. ஓகே, ப்ளேயே பண்ணல நம்ம. ஓகே, மணி இப்போ எத்தனை? 6 மணி, 7 மணி. 7 மணி இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? 4 வாட்டி ப்ளே பண்ணிட்டேன். 8 மணி இங்கே நைட்டு. இதை தான் சிஸ்டுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் தான் எடுக்கக்கூடாது. எஸ்எஸ்டு இங்கே என்ட்ரி, அதெல்லாம் பிளைண்டாக தான் போகக்கூடாது. ஒரு கன்சால்டேஷனில் இருக்கான், வெயிட் பண்ணணும். ஒரு சைடு தெளிவாக நம்மளுக்கு மேனிப்புலேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம போகணும். இப்போ மணி 9 o'clock. எதுனா 1 hour கேண்டில் எப்படி புல்லிஷாக வச்சுருக்கான். ஓகே, 9:30. ஓகேவா? சப்போஸ் இங்கே சிஐஎஸ்டின்னு நினச்சி இங்கே செல் எடுத்தோன்னா என்ன இருக்கும், போட்டிருக்கோம். ஓகேவா? 10 மணி. 10 மணி கேண்டில் என்ன பண்ணுறான், புல்லிஷாக க்ளோஸ் வைக்கிறான். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல தான் எடுக்க பிடிக்கல. ஓகேவா? இங்கேருந்து என்ன சொல்கிறது. ஓகே. எஸ்எம்டி இருக்கான் இங்கே, இந்த லோக்கு இந்த லோ எஸ்எம்டி இருக்கான் இங்கேருந்து இங்கே. எனக்கு இங்கே இந்த லோலேருந்து தான் எனக்கு கவுண்டர் தான் பை பார்க்க எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ நான் பயாஸோட தான் நான் பை ஆர் செல் நான் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்தா ஒய்எம் நல்லாவே மேலே போயிட்டு ப்ரீவியஸ் 1 2 3 கேண்டில் ஹை தூக்கியிருக்கான். 4 கேண்டில் ஹை, 1 2 3. ஓகே, ஒய்எம்க்கு என்கியூக்கும் இங்கே நைட்டு எஸ்எம்டி. ஓகேவா? ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, எஸ் நான் வச்சுக்கிறேன் இங்கே. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுவோம். 15 மினிட் கேண்டில். நெக்ஸ்ட்டு 15 மினிட் கேண்டில். ஓகே, வெட்னஸ்டே நியூஸே பார்க்கல பாருங்கள். வெட்னஸ்டே அன்னைக்கு 10 மணிக்கு ஜாப் ஓப்பனிங். ஓகே, அவ்வளோதான். நம்மளுக்கு இன்றைக்கி டே ஒரு கன்சால்டேஷன்லேயே முடிஞ்சிட்டு வேறு அந்தளவுக்கு நம்மளுக்கு கிளியர் செட்டப் கொடுக்கல. இந்த பாருங்கள். ஓகேவா? ஸோ எஸ்எம்டி நான் இந்த இடத்துல தான் வந்து பை போகலாமே ப்ரோ. இந்த பாருங்கள் ப்ரோ, இந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணிட்டான், இங்கேருந்து பை போகலாமேனா எதுக்கு? நான் பயாஸுக்கு ஆப்போசிட்டாக நான் ஏன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துருப்பேன். ரைட்டா? எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல எனக்கு நீட்டாகவும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. இங்கே ஒய்எம்மில் ஓகே, எனக்கு இந்த இங்கே மட்டும்தான் எஸ்எம்டி. இங்கேருந்து இங்கே ஓகே, இங்கே தான் எஸ்எம்டி இருக்கான். எனக்கு இந்த பயாஸ்க்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்துட்டு பெருசாக நான் ட்ரேட் பண்ணுறது கிடையாது பயாஸுக்கு ஆப்போசிட்டாக. ஓகேவா ப்ரோ? ஸோ ஓகே, வேறு அவ்வளோதான். சரி, மணி இப்போ 11 நைட்டு. ஸோ வேஸ்ட் தான், ஆக மொத்தம் வேஸ்ட்டு. சரி, நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம் இதுவரை. இங்கே பாருங்கள், டோட்டல் கன்சால்டேஷன். ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஓகேங்களா? நாளைக்கு எஃப்ஓஎம்சி நியூஸ் இருக்குது. ரைட்டு, இப்போ மணி 6 மணி ஆகுது. ஸோ கன்சால்டேஷன் தான். ப்ளே பண்ணுவோம். 8 மணி ஆகுது. ரைட்டு, எஸ்எம்டி வச்சுருக்கான். 6 ஹவரில் என்ன பண்ணுறான்? நோப், இது எதுவுமே கிளியராக இல்லை. ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத எப்போயுமே வந்துட்டு சரிப்பட்டு வராது நம்மளுக்கு. ஓகேவா? ஒன்று இருங்க, ஏஷியன் லண்டன் அப்படியே கன்சால்டேஷன். இங்கேயும் இது ஓகே. இந்த ஏஷியன் லண்டன். இஎஸில் என்ன பண்ணுறான்? ஓகே, பார்ப்போம்.
ஓகே இங்கே சிஎஸ்டி இங்கே சிஎஸ்டி எனக்கு பிடிக்கல, எனக்கு செட்டப் பிடிக்கல இங்கே. ஓகே அதான் ப்ரோ, எப்படின்னா இந்த ஒரு நீட்டாக இருக்கணும். அது மாதிரி கொச்சை கொச்சை அப்படின்னு தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இருந்துருங்க இங்கே தான் செல் போட்டிருந்தோம்னு வச்சுங்க, இங்கே என்ட்ரி எஸ்எல் அட்லீஸ்ட் நான் இங்கே தான் வைப்பேன் 55. இங்கே இருங்க 1:1 1:1.7 கிட்ட தான் போயிருக்கு. அப்படியே தூக்கி மேலே அடிச்சிட்டான் பாருங்கள். இந்த காரணத்துக்கு தான் நான் இங்கே தான் நான் செல் எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த பாருங்கள் 4 ஹவர் தான் வந்துட்டு கேவலமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது இந்த இடத்த தான் வந்துட்டு லைக் இது ஒரு டோஜியாட்டம் இருக்குது, எனக்கு தான் பிடிக்கல. அதனால் இப்போ மணி வந்து 10:15 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ டெய்லி கேண்டில் பார்த்தோம்னா லைக் ப்ரீவியஸ் டெய்லி ஹை இப்போ தான் தூக்கியிருக்கு. ஓகேவா? இஎஸில் தூக்கலை, ஸோ அது எஸ்எம்டி. ஓகேவா? அண்ட் வந்துட்டு இந்த இடத்துல பிடிக்கல. லைக் நான் எப்படி தான் மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். என்னது என்ட்ரி எடுக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. என்ட்ரியை நான் அவாய்ட் பண்ண தான் பார்க்குறேன் முக்கால்வாசி. ஏன்னா தேவையில்லாத இடத்துல எதுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு செருப்படி வாங்கிட்டு நம்ம உட்காடுறது சொல்லுங்கள். கரெக்டு தானே? அதுக்காக தான். ரைட்டு, இப்போ 10:15. ஓகே இந்த இடத்துல மணி வந்துட்டு 10:45. ஓகே எனக்கு பிடிக்கல. இங்கேயும் வந்துட்டு தெளிவாக இல்லை. இந்த இடத்துல 5 மினிட்ல வேணால் நம்ம என்ட்ரி போடுறது தான் போட்டுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறது, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். எதுக்கு அங்கே போயிட்டு பார்த்துக்கிட்டு 15 மினிட்டு. ஓகே இங்கேருந்து ஒய்எம் பார்ப்போம். ஒய்எம்மில் இருந்தால் அப்போ அட கால கொடுமையே. ரைட், இந்த பாருங்கள் ஒய்எம் சூப்பராக கொடுத்துருக்கான். ஸோ ஒய்எம்மில் இங்கே இது வச்சுட்டான். ஓகேவா? ஒய்எம்மில் லைக் இந்த இடத்துல 4 ஹவர் ஸ்விங்கு, இங்கே 10 மணி ஓப்பன். ஒய்எம் நான் சுத்தமாக கவனிக்கலை. 10 மணி ஓப்பனு, இங்கே 10 மணி 45 10 o'clock ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்துட்டு இறக்கியிருக்கு. ஸோ 2 ஸ்டேஜ் எஸ்எம்டி. இங்கே இருங்க, இங்கே இருந்து இங்கே எஸ்எம்டி. சை சரியான என்ட்ரி ப்ரோ. இங்கே இருந்து இங்கே எஸ்எம்டி. இங்கே நீங்கள் எஸ்எம்டி. ஸோ என்ட்ரி இங்கே என்ட்ரி போட்டால் என்ட்ரி எஸ்எல். இப்போ அதான் விட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ட்ரி போட்டு என்ன தான் பண்ணேன். இது சும்மா போட்டிருந்துருக்கலாம், ஆனால் போச்சு. இங்கே 1:2 இங்கே. ஐயோ ஓகே 12 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டிபி கொடுத்துட்டு இப்படியே ரிவர்சலாக வராமல் பாருங்கள். லைக் இந்த ஒரு என்ட்ரி எடுத்துருந்துருக்கணும், பட் மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, அடுத்த ட்ரேட் பார்ப்போம். ஓகே அடுத்த ட்ரேட் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அன்னைக்கு டெய்லி கேண்டில் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஓகே. டெய்லியில் வந்துட்டு இங்கே நைட்ட லைக் நம்மளோட டிஓஎல் இந்த இடத்துல தான் இருக்குது ஒன்று. ஸோ இங்கே டெய்லியில் வந்து C3 கேண்டில். அடுத்து 4 ஹவர் பார்ப்போம். 4 ஹவர் வந்துட்டு ஓகே நோ ஸ்விங் வைக்கலை. இந்த இடத்துல ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈக்குவல் லோஸ் மாதிரி தான் வச்சுட்டே இறங்கிட்டு இருக்கு லோயர் டைம் ஃப்ரேமில். அண்ட் வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் இங்கே தான் வச்சிட்ருக்கான். லைக் ஓகே ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டுன்னு. டைம் வந்து 9 o'clock. ஓகே இப்போ தான் எஃப்ஓஎம்சி முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 8:30க்கு எஃப்ஓஎம்சி. ஸோ எஃப்ஓஎம்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நோ எஸ்எம்டி கிடையாது. ஒய்எம் கூட நோ, ஒய்எம் கூட எஸ்எம்டி கிடையாது. 1 ஹவர் பார்ப்போம். 1 ஹவர் நல்லா புல்லிஷாக வச்சுட்டான். ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுவோம். அடுத்து 9:30. ஒன்று 8:30 மேனிப்புலேஷன்னா 8:30 கன்சால்டேஷன், 8:30 மேனிப்புலேஷன்னா 9:30 டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். இதுதான் சினாரியோ. ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. ஓகேவா? ஏன்னா நான் செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் செல்லுக்கு சொன்னேன். ஓகேவா? ஓகே
இப்போ மணி 9:30 என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், 9:30 கீழே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ ஓகே, 30 மினிட் 3 மினிட். ஸோ 30 மினிட் 3 மினிட்டில் பார்ப்போம். இங்கே நீட்டாக வந்துட்டு 30 மினிட்டில் ஸ்விங் வச்சுனா 30 மினிட்டில் இப்போ C3 நடக்குது. ஸோ இங்கே ஒரு CASD வச்சா நான் என்ட்ரி ஆவேன். ஓகே, இங்கே ஒரு கேண்டில் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன கதைன்னா, இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி SL வந்துட்டு எங்கேன்னு பார்ப்போம். SL வந்துட்டு வெல் யா பெரிய நான் எப்போயுமே பெரிய SL தான் வைப்பேன். எனக்கு டார்கெட்டை விட என் லாஸை ரெக்கவர் பண்ணணும். சரி, லாஸை வந்துட்டு நான் காப்பாற்றணும், அவ்வளோதான். ஸோ 1:2. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு 5 மினிட்லேயும் ஒரு CASD வைக்கிற மாதிரி இருக்கான். ஏன்னா ஏன் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை ஆஃப் த டே செட் பண்ணிடுச்சு. ஹை ஆஃப் த செட் பண்ணிவிட்டு 1 ஹவர் கேண்டில் கீழே விழுவ போகிறான் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு 30 மினிட்டில் பாருங்கள், 30 மினிட்டு ஸ்விங் வச்சுட்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இங்கேருந்து செல் பார்க்குறேன். YMல் நம்ம SMT வச்சுட்டு மேலே போயிட்டுருக்கான். ஓகேவா? அதோட இந்த இடத்துலையும் பாருங்கள், SMT ப்ரீவியஸ் கேண்டில்கிட்ட இங்கேருந்து இங்கே SMT. ஓகேவா? இங்கேருந்து இங்கே SMT, இந்தா டபுள் ஸ்டேஜ் SMT இந்த இடத்துல 30 மினிட்டில் பாருங்கள். இங்கேருந்து இங்கே YM கூட, இங்கேருந்து இங்கே ES கூட. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தான் தெரில. 1/2 ஹவருக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் இப்போவே கட் பண்ணிடுறேன். 22 நிமிஷம். ஓகே. ஓகே, இதுதான் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? ஓகே, இது வந்துட்டு FOMCயில் நடந்தது. இவ்வளோ அப்படி நடந்திருக்குன்னு வச்சுங்க, அவ்வளோதான். ஜம்முன்னு இதுதான் SMT. இங்கே என்ட்ரி போடுறேன். என்ட்ரி 1:2. ஓகேவா? மணி 10 மணி. சரி, 10 மணிக்கு மேலே ஆகிட்டா நான் 5 மினிட்டில் வச்சுக்கிறேன். அதுதான் கொஞ்சம் சீக்கிரம் வரும். அப்படியே பக்கத்தில் உள்ள டைம் ஃப்ரேமையும் பார்த்துக்கணும். ஏன்னா லோவை தூக்கிட்டு மேலே எத்தனாலும் ஏற்றி விடுவானுங்க. ஸோ இன்னும் இந்த லோவை தூக்கலை. YM இது. ES என்ன பண்ணுறான்? ESும் இறக்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ப்ரைஸ் வந்துட்டு இப்போ பிரேக் ஈவனுக்கு நான் மூவ் பண்ணி ஆகணும். அவ்வளோதான். டிபி கைஸ், ரைட்டுங்களா? இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி 3 டிபி, அதில் 2 நான் ட்ரேட் எடுத்தது, 1 நான் ட்ரேட் எடுக்கலை. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் பண்ணக்கூடாது, ரிஸ்க்கு தான். எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் ஒரு NQவில் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறது, உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தம் இப்போ 3 ட்ரேடு கணக்கு ஆகிருக்கு. ஓகேவா? சரி, வேணும்னா இன்னும் ஒரு ட்ரேடு வேணால் எடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் டே திங்கக்கிழமை பார்க்குறேன். நல்லா இல்லைன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேவா? லைக் பேக் டெஸ்ட் இப்படி தான் நான் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறேங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான். ஓகேவா? இருந்தாலும் நான் நிறைய விஷயம் அதை சொல்லலை, அதுதான் சொல்லலை. பார்ப்போம். ஓகே, வீக்லி வந்துட்டு பியரிஷாக க்ளோஸ் பண்ணியிருக்கான். அடுத்த வீக்கு நான் செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெய்லி ஓகே இருங்க, இப்போ டைம் என்ன? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெய்லி வந்துட்டு புல்லிஷாக போகுது. ஓகே, ஓகே பார்ப்போம். ஓவராக ஓட்டி விட்டேன். சரி, ஓட்டினதே அப்படியே வச்சுக்கிறேன், போங்க. ஓகே, இந்த இடத்துல நான் பியரிஷ் எதிர்பார்க்குறேன். இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஏன் செல்லுக்கு மணி 10 மணி. செல்லுக்கு சினாரியை வச்சா நான் எடுப்பேன், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே,
இவ்வளோ விழுந்துட்டு டைம் இதுக்கே வந்துட்டு 11 மணி ஆகிட்டு. இங்கே ஒய்எம் பார்ப்போம். நோ, டீகப்புளாக இருக்கான். டீகப்புள்லாம் லைக் வந்துட்டு ஒய்எம்மும் இதே கொஞ்சமாச்சும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கணும், வரலை. ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே இருக்கிறது சரிப்பட்டு வராது. இதுக்கு தான் சொன்னேன். ஓகேவா? ஒய்எம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி பைக்கு போகிற மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு என்ட்ரி நல்லா வந்துருச்சுன்னா பிடிச்சிட்டு ஓடி போயிடுவேன். பசிக்குது, சாப்பிட போகணும். எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா சனிக்கிழமை மத்தியானம் 3:45 கைஸ். பாருங்கள், பசியோடு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு லைக் ஒன்று போடலாம். சரி, அந்த ஒரு ட்ரேட் எடுத்துன்னா 3 ட்ரேடு கணக்காயிருக்கும். இன்னும் நேரம் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன். ஓகே, ஓகே. மணி இப்போ 8 மணிக்கு நான் வச்சுருக்கேன். ஒய்எம்மில் என்ன பண்ணுறான்? ஒய்எம் வந்துட்டு ப்ரீவியஸ் 3 கேண்டில் ஹையை தூக்கிட்டு 1 2. ஓகே, 1 2 3. ஓகே, ஃபைன். டெய்லியில் எப்படி இருக்கான்? டெய்லியில் வந்துட்டு இந்த எஃப்இஜி இருக்குது. ஓகே, ஒய்எம்மு. ஓகே, இந்த இடத்துல ஓகே. இப்போ இந்த எஃப்இஜி டேப் பண்ணிவிட்டு ரிவர்சல் வச்சானா நான் செல் பார்ப்பேன், இல்லைனா நான் பார்க்க மாட்டேன். இங்கே இது பண்ணிட்டான். ஸோ ஏன் பையே பார்க்க மாட்டேன்? எனக்கு பை பிடிக்கல. இங்கே இருங்க, இந்த மாதிரி லோ வச்சுட்டு தான் ஏற்ற எனக்கு எப்படி பிடிக்கும்? இல்லை அட்லீஸ்ட் டெய்லியில் எதுனா ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், இந்த இதை தான் வந்துட்டு ஒரு புல்லிஷ் இன்சைட் கேண்டில். எனக்கு அதான் பிடிக்கவே பிடிக்காது. நசன்னு இருப்பான். இந்த பார்த்தீங்களா, இந்த ஒரு காரணத்துக்கு தான். ஓகே, இங்கேருந்து மணி பார்த்தோன்னா 10:30 மணி. ட்ரேடை பார்க்கணுமான்னு இருக்குது. ஓகே, ஒய்எம் தான் நம்ம விட்டு பையன். தருங்க, அழகாக எஸ்எம்டி. இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி. இங்கே 4 ஹவர் கேண்டில் இது வச்சுருக்கான். எகெயின் 1 ஹவரு. 15 மினிட். ஓகே 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 5 மினிட்டு. அழகாக கைஸ், இதே தான் நான் பண்ணுற மிஸ்டேக். அழகாக இங்கே ஒரு ட்ரேடு ஜம்முன்னு எடுத்துருக்கணும். நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஏன் அதுக்கு மேலே என்னால் முடியாதியா? இந்த இடத்துல எதனால் இந்த இடத்துலன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், கன்சால்டேஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். மணி எத்தனை மணி? ஒய்எம்மை நான் பார்க்க மிஸ் பண்ணிடுறேன். லைவ் சார்ட்னா தான் மிஸ் பண்ண மாட்டேன். பேக் டெஸ்டிங் தான் சாரா நான் மிஸ் பண்ணிடுறேன். 9:30 கீழே இறக்கிட்டான். அடுத்து 2-3 கேண்டில் வந்துட்டு அப்படியே இறக்கி வச்சுருக்கான். லைக் நல்லாயிருக்கு இந்த செட்டப்பு. இந்த இடத்துல வந்துட்டு 1:2 இன்னைக்கு கிட்டக்க தான் வந்துச்சுன்னா முடியும். நான் என்னமோ இது பண்ணிகிட்ருக்கேன். 4. ஓகே, 15 மினிட் வச்சுக்கிறேன். 15 மினிட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் சிசத்துக்கு கீழே தள்ளி வச்சுருந்தா கூட, நான் இந்த இடத்துல இந்த கேண்டில் இங்கே வச்சுருந்தா கூட எகெயின் இங்கே ஒரு ட்ரேட் போட்டிருப்பேன். இந்த ஓப்பன் ஹை எஸ்எல் அப்படின்னு டிபி எஸ்எல் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா லைக் ப்ராப்பர் ஒரு சிஏஎஸ்டி வைக்கலைன்னா நான் அந்த இடத்துல இப்போ பார்க்கல. ஓகே, இருங்க, எதுலேயுமே வைக்கலை. ஆர்டிஓ வைக்கலை, என்கியூ வைக்கலை, இஎஸ் வைக்கலை. ஸோ அவ்வளோதான். சப்போஸ் வச்சுருந்தா அப்படியே செல்லு விட்ருப்பேன். பார்த்தீங்களா, இங்கே சிஏசி வைக்காமல் எடுத்தது எவ்வளோ தப்புன்னு. நல்ல வேலை என்ட்ரி போகல. ஓகே, என்ட்ரி போயிருந்தா இந்த என்ட்ரி மட்டும்தான். இங்கே 5 மினிட்டில் போட்டிருந்தேனே. இது மட்டும்தான் என்ட்ரி. சப்போஸ் போயிருந்தா இந்த இடத்த தான் போட்டிருக்க மாட்டேன். நீ ஆனால் சமாளிக்கிறான் ப்ரோ, இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எல் பண்ணனா சமாளிக்கிறான் அப்படின்ட்டுன்னு. ஒன்றும் இல்லை, இவ்வளோ இதுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து இங்கே எஸ்எல் வச்சுக்க போகிறேன். ஒன்று பிரேக் ஈவன் அடிச்சிருக்கோம் இந்த ட்ரேடு, ஓகேங்களா? ரெண்டாவது வந்துட்டு டைம் பாருங்கள், 12 மணி. 12 மணிக்கு மேலே இருந்தாச்சும் வெங்காயம் எடுப்பானா ட்ரேடு? யாரையும் எடுக்கிறேன்னு சொல்லலை, நான் எடுக்க மாட்டேன், ஓகேங்களா? அவ்வளோதான், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ எடுத்திருந்தால் இந்த ட்ரேடு தான், ரைட்டா ப்ரோ?
ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நான் எடுத்து எத்தனை நாள் நான் இது பண்ணேன். ஸோ அப்படியே நான் டேஷ்போர்டை காமிச்சிக்கிறேன். என்னடா எஸ்எல்ஏ வரலன்னு தான் நினைக்காதீங்க. நான் சாட்ஜிபிட்டியில் தான் ரேண்டமாக போட்டேன். அப்படியே ரேண்டமாக தான் நான் எடுத்தேன் ட்ரேடு. நான் வந்துட்டு வேறு எதுவுமே நான் புதுசாக தான் பண்ணலை, பெருசாக தான் நான் எதுவுமே பண்ணல. ரைட்டுங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே லைவாக தான் நான் இது பண்ணேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஓகே, டேஷ்போர்டு போயிட்டு இது என்னோடய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. அதை தான் நான் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அற்புதமாக இருக்குது சொல்லப்போனால். ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், ஒரே ஒரு நாள் தான் ஏதோ லாஸு. என்றைக்கு அடிச்சிச்சுன்னு தெரில. 2021 இல்லையா இந்த இடத்துல. ஓகேவா? லாஸாக அது பிரேக் வேணால் என்ன காரணம்னு தெரில. வைட்டி ஓகே. கிட்டத்தட்ட $2000 ப்ராஃபிட்டு. 2 ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம், அதையும் சேர்த்துங்க. ஓகேவா? 100% வின் ரேட் இருக்குது. தென் வந்துட்டு ஓகே, அவ்வளோதான். இதுதான் பேக் டெஸ்டிங் வீடியோ எல்லோரும் கேட்டது. ஓகேவா? ஸோ அந்த இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஓகேவா? எத்தனை நாள் நம்ம பார்த்தோம், எத்தனை நாள் பார்த்தோம்ல. ஓகே, 1ஆந்தேதியிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 5, 6, 7 7 டேஸ் பார்த்தோம். 7 டேஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 1, 2 இடையில ஒரு நாள் வந்துச்சு, 3 இங்கே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒன்று வந்துச்சு. 4 நாள் ட்ரேடபுள் டேஸ். அதில் நம்ம 2 தான் எடுத்தோம், 2 பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? ஆனால் 2மே ஒய்எம் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ பார்த்துருந்தா எடுத்துருந்துருப்பேன். சரி, ஓகே. இதுதான் நீங்கள் கேட்ட வீடியோ. அப்புறம் லூசியில் வாங்குறதுனா வாங்கிக்கிங்க, கோடு சந்தோஷ். 5 இயர்ஸ்லேயும் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? வாங்கிக்கிங்க. டவுட்டுன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணலாம். ஜாலியாக இருங்க. பை கைஸ்.